வழக்கத்திற்கு மாறாக அன்று மாலை ஆபீஸிலிருந்து சீக்கிரம் திரும்பிவிட்ட தியாகராஜனை கண்டதும் அமிர்தத்துக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தியாகு, உன் உடம்புக்கு என்ன? ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறாயே என்று பரிவுடன் தொனித்த குரலில் கேட்டாள். என்ன அண்ணா, எப்படியோ இருக்கிறீங்க என்று மோகனாவும் அக்கறையாக விசாரித்தாள். அது சமயம் இருந்த மனநிலையில் தியாகராஜனுக்கு அவர்களது உபச்சார வார்த்தைகள் சிறிதும் பிடிக்கவே இல்லை. ஒன்றுமில்லை, லேசாக தலைவலி என்று கூறிவிட்டு மாடியில் இருந்த தன் அறைக்குள் சென்றான். அடுத்தாற் போலிருந்த ஹாலிலிருந்து எழுந்த பேச்சு குரல் அவனை திடுக்கிடச் செய்யவே மேல்கோட்டை கழற்றப் போன தியாகராஜன் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டு உற்று கேட்டான். எஜமான் வந்ததை கொஞ்சமும் கவனிக்காத பங்களா வேலைக்காரி முருகம்மாள் ஒரு கையை இடுப்பிலும் மற்றொரு கையை முகவாயிலும் வைத்துக்கொண்டு அதிசயித்து நிற்கும் பாவனையில் நின்று கொண்டிருந்தாள். டிரைவர் கந்தசாமி அவள் அப்படி பிரமித்து போகும்படியான சுவாரஸ்யமான சங்கதி ஒன்றை அளந்து கொண்டிருந்தான். அந்த அம்மா பெற்றவங்களுக்கு மேல 16,000 மடங்கு அன்பா இவரை எடுத்து வளர்த்தவங்க. வீட்டை விட்டு வெளியில நடன்னு சொல்றதுக்கு ஒப்பா கேவலமா பேசிட்டார். ரோஷம் தாங்காம அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க என்றான் கந்தசாமி. பாவம், தங்கமான மனுஷி. முந்தா நாள் சாயங்காலம் வேலைக்கு வர்றச்சே அம்மாவை வீட்டில் காணாததுனால எனக்கு அப்பவே பக்குன்னு ஆயிடுச்சு. எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்களோன்னு நான் கண்டுக்கல. தள்ளாத வயசுல வெளியில போனா அவங்க என்ன செய்வாங்க? மனசு வெறுத்து போய் சமுத்திரத்துல இல்லாட்டி ரயில் முன்னாடி விழுந்து உசுரமாச்சிக்கிட்டாள் என்று அனுதாபத்துடன் கேட்டாள் வேலைக்காரி. அத்தையம்மா புறப்பட்டு போய் 3 நாள் ஆக போகுது. பெரியவங்க ஏதோ கோபிச்சுக்கிட்டு போய் விட்டாங்களே, அப்படி போக விடுறது தப்புன்னு எஜமானுக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு நிம்மதியா சனியும் விட்டதுன்னு இருக்காரு என்று மிகவும் வெறுப்புடன் சொன்னான் கந்தசாமி. பழைய வீட்டில் இருக்கிறப்போ ஒரு வாட்டி ஐயாவுக்கு இருமல் ஜுரம் வந்து 10 நாள் படுத்து கிடந்தாரே. அப்போ அந்த அம்மா ராவு பகல் பார்க்காம எச்சில் அசிங்கன்னு பார்க்காம ஐயாவுக்கு எத்தனை பண்ணியிருக்காங்க. அதை நினைச்சாவது அந்த அம்மாவை போய் தேடி பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேணா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். தாயார், கட்டின பெஞ்சாதி, அக்கா, தங்கச்சி அம்புட்டு பேரும் செஞ்சிருக்கிற உபகாரத்தை எல்லாம் நிமிஷத்துல மறந்துட்டு நன்றி கிட்டவங்களா போயிடுவாங்க என்றாள் கோபத்துடன் கையை ஆட்டிக்கொண்டு. இந்தா முருகம்மா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடாதே. ஏதோ சில பேர் அடி நாளையில செய்ததை மறந்து நன்றி கிட்ட துரோகிகளா இருக்கிறாங்க. ஆனா எல்லா ஆம்பளைங்களுமே இப்படியா நன்றி விசுவாசம் இல்லாம மிருகமா மாறி போயிருக்காங்க என்றான் சிறிது சினத்துடன். முருகம்மாள் துயரத்துடன் பெருமூச்சு விட்டாள். அத்தையம்மா இல்லாம வீடே வெறிச்சுன்னு போயிடுச்சு. வேலை சரியா செய்யாட்டா ஒரு சமயம் சுள்ளுன்னு தான் விழுவாங்க. ஆனா பாவம், மனசு ரொம்ப இலகினது. ஒரு வாட்டி ஒரு நாள் வேலைக்கு வர்றச்ச நேரம் ஆயிடுச்சுன்னு ஒடியாந்தேன். சந்து முனையில 2 ரிக்ஷா மேல மோதிக்கிட்டு கீழே விழுந்து உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு. அதை பார்த்த அத்தையம்மா, ஐயோ பாவி பிள்ளைக்குட்டிக்காரி, அப்படி விழுந்துட்டியே, காலு கை ஒடிஞ்சிருந்தா என்ன கதி ஆகுறதுன்னு கேட்டுட்டு கண்ணால் ஜலம் விட்டுட்டாங்க. அன்னைக்கு என்னை காரில் கூட்டிக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்கி போட்டு 2 ரூபாய் பணத்தையும் கொடுத்து 4-5 நாள் உடம்பு குணமான பிறகு வந்தால் போதும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பொங்கல், தீபாவளி பண்டிகையின் போது என்னை மறக்கவே மாட்டாங்க. சேலை எடுத்து வச்சு பாக்கு வெத்தலையோட தன் கையால் ஆசையோடு கொடுப்பாங்க. வேலைக்காரங்க எல்லோரும் குடியும் கொடுத்தனுமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயா கோபிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் யாரையாவது வேலையை விட்டு தள்ளிட்டா அவங்க குழந்தை குட்டிகளோட அம்மா காலில் வந்து விழுந்துட்டா போதும், பாவம் மன்னிச்சு வேலையில் சேர்த்துக்கப்பா, தவறு செய்கிறது சகஜது தானேன்னு ஐயாவை வேண்டிக்கிட்டு திரும்பி வேலையில் அமர்த்திடுவாங்க. யார் கஷ்டத்தையும் தாளாதவங்க அவங்கள ஐயா அப்படி பேசி வெளியே போக வச்சிட்டாரே. பூமி தேவி கூட பொறுக்க மாட்டாளே. இதை கேட்டதிலிருந்து என் வயிறெல்லாம் என்னவோ பண்ணுது என்று கூறிவிட்டு கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டாள். அத்தையம்மா இப்படி புறப்பட்டு எங்கேயோ போய்விட்டாங்கன்னு விஜயா அம்மா தமயந்தி அம்மா கிட்ட சொன்னது தான் தாமதம். அவங்க ஒன்று அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மத்தியானம் ஆசிரமத்துக்கு கார் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். அவங்க 2 பேரும் சொல்லி அழுகிறத பார்த்து எனக்கு கண்ணில் ஜலம் வந்துடுச்சு. நான் கண்டுக்காதது போல் வெளியே மரத்தடியில் குந்திக்கிட்டேன் என்றான் கந்தசாமி. இருக்காதா, பாவம், அந்த பெண்ணை அத்தையம்மா தன் தாய் போல எடுத்து வளர்த்தாங்க. என்னவோ பெண்ணாய் பிறந்து விட்டாலே 6லையும் கஷ்டம் 60லையும் கஷ்டம். இந்த ஐயாவுக்கு புத்தி ஏன் தான் இப்படி மாறி போச்சோ? தன் தாயார் தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி மாறி போச்சா, இல்லாட்டி வெளியில ஏதாச்சும் என்று முடிக்காது நிறுத்தினாள். எனக்கு தெரிஞ்சவரை வெளியில யாரும் ஐயாவுக்கு இருக்கிறாப்புல இல்லை.
நான் தான் நிழல் போல் சதா வண்டி ஓட்டிக்கிட்டு கூடவே இருக்கேனே என்றான் கந்தசாமி பெருமையாக. கீழே கிடந்த குப்பையை அள்ளி முரத்தில் போட்டுக்கொண்ட வேலைக்காரி அவனை பார்த்து அலட்சியமாக நகைத்தாள். போங்கய்யா, கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டு நீங்களா கட்டி வச்சு காத்தபடி இருக்கீங்க? இத்தனை வயசாகியும் கல்யாணம் கட்டாமல் சும்மா விட்டுருக்கிறது பெரிய தப்பாக போயிடுச்சு. அவர் மனசு மாறி போனதுக்கு காரணம் வெளியில் யாராவது ஒரு பெண்ணாக தான் இருக்கும். எனக்கு அப்படித்தான் நிச்சயமாக படுது என்று நிதானமாக கூறிவிட்டு கீழே இறங்கி சென்றாள். தோட்டத்திலிருந்து குளுமையாக தென்றல் உள்ளே வீசிக்கொண்டிருந்த போதிலும் ஆத்திரத்தில் தியாகராஜனது உடல் முழுவதும் அனல் பற்றி எறிவது போல் தோன்றியது. பற்களை கடித்து கொண்டு அறைக்குள் முன்னும் பின்னும் உலாவினான். சுவரில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த காந்திமதி அம்மாளின் உருவப்படத்தின் மீது அவன் பார்வை தற்செயலாக திரும்பியதும் அவன் கோபம் பன்மடங்கு அதிகரித்தது. குதிரை கீழே தள்ளியதும் அல்லாமல் குழியும் பறித்ததாம் என்பது போல வீட்டை விட்டு காலி போல் புறப்பட்டு சென்று விட்டு எத்தனை பெரிய பழி சொல்லை வாங்கி வைத்து விட்டார்கள். பெற்றவர்களுக்கு மேல் செய்தார்களாம். யார் இல்லை என்று மறுத்தார்கள். அதற்காக நான் அத்தைக்கு அடிமையாகி விட முடியுமா? என் வாழ்க்கையை இஷ்டப்படி வகுத்து கொள்ள எனக்கு உரிமை கிடையாதா என்று எண்ணமிட்டான். அது சமயம் வேலைக்காரன் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் பலகாரமும் காப்பியும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். இதையெல்லாம் யார் கேட்டாங்க என்று உரத்த குரலில் அதட்டியதை கேட்டு வேலைக்காரன் நடுநடுங்கி போய்விட்டான். அம்மா தான் கொடுத்து அனுப்பினாங்க என்று மென்று விழுங்கி வேலைக்காரனது கரங்கள் பயத்தால் நடுக்கின. வேண்டுமென்றால் நானே உன்னை அழைக்கிறேன். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் வெளியே போ என்று தொடர்ந்தாற்போல் ஒரு அதட்டல் போட்டான் தியாகராஜன். மேஜை மீது வைத்த பலகாரத்தட்டை தூக்கி கொண்டு வேலைக்காரன் வேகமாக அறையை விட்டு கீழே இறங்கி சென்றான். மகன் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை அறிந்து அமிர்தத்தின் குற்றமுள்ள நெஞ்சு மிகவும் சஞ்சலப்பட்டது. ஏன் தியாகு இப்படி ஒரு நாளும் இல்லாது எரிஞ்சு விழுகிறான்? மூஞ்சியை பார்த்தாலே பேசக்கூட பயமாக இருக்கிறது. அந்த பாவி வீட்டை விட்டு போனதுக்கு நம்ம மேலே ஏதாச்சும் கோபமாக இருக்கிறானா? சிவசிவான்னு போட்டதை தின்னுட்டு இவ விழுந்து கிடக்கப்படாதா? சம்பாதிக்கிற ஆண் பிள்ளை அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. இதெல்லாம் இவளுக்கு என்னவா என்று தன் தமையனிடம் முறையிட்டு கொண்டாள். ஊஞ்சலில் உற்சாகமாக ஆடிக்கொண்டிருந்த நமச்சிவாயம் முகத்தை சொலித்து சப்பு கொட்டி விட்டு, காந்திமதி போனதை பற்றி கவலைப்படுகிறவனா இருந்தால் உடனே பின்னாலே போய் ஓடி போய் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டானா? ஆஃபீஸில் ஏதாவது தொல்லைகள் இருக்கும். பசித்தா தானாக சாப்பிடுகிறான். நீ வீணா மனசை அலட்டிக்கிட்டு இல்லாத குருட்டு யோசனையில் மூளையை குழப்பிக்கிற. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமிருந்தோம் என்று கூறிய வண்ணம் அருகே தட்டில் இருந்த மைசூர் பாகு துண்டத்தை அவசரமாக பெற்று வாயில் திணித்து கொண்டான். தியாகராஜன் பித்தம் பிடித்தவன் போல் அறைக்குள் பன்முறை சுற்றி வந்தும் அவனது கோபம் தணியவே இல்லை. ஏதோ ஒரு யோசனைக்கு வந்தவன் போல் கீழே வேகமாக இறங்கி வந்தான். வாயிலில் நின்று கொண்டிருந்த தனது காரில் ஏறிக்கொண்டு வண்டியை அருணோதய ஆசிரமத்துக்கு செலுத்தினான். பல நாட்களுக்கு பிறகு தமயந்தியை சந்திக்க சென்ற தியாகராஜனுக்கு ஆசிரமத்தை சமீபத்ததும் ஆரம்பத்தில் இருந்த துணிவு முற்றிலும் அகன்று விட்டது. தமயந்தி முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டாள் என்று ஒரு சமயம் உடனுக்குடன் தோன்றவே காரிலிருந்து இறங்குவதற்குள் அவன் கால்கள் தடுமாறின. தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது மிகவும் சமாதானமாக ஆபீஸ் அறையை அடைந்து தான் வந்திருப்பதை சேவகன் மூலம் தமயந்திக்கு தெரியப்படுத்தினான். உள்ளே வர சொன்னாங்க என்று சேவகன் பதில் அளித்ததும் கதவை திறந்து அவனுக்கு வழிவிட்டு நின்றான். தமயந்தியின் எதிரில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட தியாகராஜனது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மேஜை மீது குவிந்து கிடந்த காகிதங்களை விரலால் புரட்டி கொண்டிருந்த அவள் அவனை ஏறெடுத்து ஒரு முறை கூட பார்க்கவில்லை. பல நாள் ஜுரத்தில் அடிபட்டு பிழைத்து தேறி கொண்டிருக்கும் நோயாளி போல் அவளது தோற்றம் மிகவும் நலிந்து காணப்பட்டதை தியாகராஜன் கவனிக்க தவறவில்லை. தமயந்தியால் ஏதும் பேச முடியவில்லை. பல நாட்களுக்கு பின் அவனை சந்திப்பதனால் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, தனக்கு அவன் இழைத்த துரோகத்தினால் துயரம், காந்திமதி அம்மாளிடம் அவன் காட்டிய அசட்டைக்காக ஏற்பட்ட கோபம் என்ற பல்வேறு உணர்ச்சிகள் அவள் உள்ளத்திலே கொந்தளித்து கொண்டிருந்தன. ஆனால் அவள் மிகவும் சாமர்த்தியமாக அவ்வளவையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன் காரியங்களை கவனித்து கொண்டிருந்தாள். தியாகராஜன் தொண்டையை கனைத்து கொண்டு தானே முடிவில் பேசலுற்றான். ஆமாம், அத்தை கோபமாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பி சென்றதும் நான் அவர்கள் இங்கேதான் நேரே உன்னிடம் தங்கியிருக்க வந்திருப்பார்களோன்னு நினைச்சேன். ஆமாம், அவர்கள் இப்போது எங்கே போயிருக்கிறார்களாம்? உன்னிடம் கட்டாயம் சொல்லியிருப்பார்களே என்று கேட்டான். தமயந்தி உடனே பதில் பேசவில்லை. நீர் நிறைந்த கண்களால் அவனை சுட்டு விடுகிறவன் போல் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு,
எனக்கு அவர்கள் சென்ற இடம் தெரியாது. போலீஸுக்கு இது விஷயமாக தகவல் கொடுத்து எனக்கு உதவும்படி ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். பல இடங்களில் ஓடி ஆடிச் சென்று அவர்களை தேட முடியாத ஒரு பரிதாப நிலையில் நான் இருப்பதால் தினசரி பத்திரிகைகளில் உள்ள விபத்து, துர்மரணம் போன்ற தலைப்புகளை ஊடுருவி பார்க்கிறேன். வீட்டை விட்டு வெளியேறிய பெரியம்மா அதிக நாட்கள் ஜீவித்திருக்க மாட்டார்கள் என்று ஏனோ எனது அந்தராத்மா சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தன் உயிருக்கு மேல் தான் வளர்த்த 2 குழந்தைகளையும் அவர்கள் நேசித்தார்கள். அந்த குழந்தைகளை பிரிந்து வாழ்வது என்றால் அவர்களால் சாத்தியப்படாத செய்கை. எனக்கு எவ்வளவோ அவர்கள் செய்தார்கள். அதற்கு பிரதியாக நான் ஒன்றுமே செய்யவில்லை என்பது மனதை ரம்பம் போட்டு அறுக்கிறது என்று முடித்த அவளது குரல் தழுதழுத்தது. அவளது வார்த்தைகள் தியாகராஜன் மனதை சுருக்கென தைத்தன. தன்னை இடித்து காட்டியது போல் அவள் பேசியதை கேட்டு அவன் வெகுண்டான். நீங்கள் எல்லோருமே அத்தையம்மாளின் கதியையே பேசுகிறீர்கள். நீங்கள் யாருமே என்னை பற்றி சிந்திக்கவில்லை. தள்ளாத வயதில் வீட்டை விட்டு நான் வேண்டுமென்ற விரட்டினேன். ரயிலில் விழுந்தோ குளத்தில் விழுந்தோ உயிரை விட்டுவிட வேண்டும் என்ற துர்புத்தி ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி? 4 பேர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று பிடிவாதமாக கிளம்பி வெளியே ஓடினால் யார்தான் என்ன செய்ய முடியும் என்று படபடவென்று ஆத்திரத்துடன் இறைந்து கேட்டாள். வீட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அதனால் இதை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்ல சக்தியற்றவளாய் இருக்கிறேன் என்று பதிலளித்த தமயந்தி நோட்டு புத்தகம் ஒன்றை புரட்டத் தொடங்கினாள். சினம் பொங்கி ஒழிந்த அவனது முகத்தை நேருக்கு நேர் பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. தமயந்தி தன்னிடம் காட்டிய அசட்டை அவனது கோபத்திற்கு இன்னும் தூபமூட்டது. நீ மெத்த படித்தவள், சாமர்த்தியமாக பேசுவாய். சற்று முன் சொன்னாயே, அதற்கென்ன அர்த்தம்? நான் கடமையை செய்ய மறந்து விட்டது போல் பொருள்பட நான் அவர்களுக்கு பிரதியாக ஏதும் செய்யவில்லை என்றாயே, அதற்கு என்ன பொருள்? நான் நன்றி மறந்து வேண்டுமென்று உன் பெரியம்மாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன் என்று உனக்கு என்மேல் கோபம் இல்லையா? சொல் என உக்கிரமாக கேட்டான். தமயந்தியின் முகம் லேசாக சிவந்தது. உதடுகள் உணர்ச்சி வசத்தில் துடித்தன. தன்னை பெரிதும் சமாளித்து கொண்டு, ராஜ், என் கடமைகளை பற்றி நான் சொல்லிக் கொண்டேன், அவ்வளவுதான். தங்களுடைய கடமைகளை பற்றி பேசவோ தர்கிக்கவோ நான் விரும்பவும் இல்லை, எனக்கு உரிமையும் இல்லை. தங்களுடன் நீடித்து நான் பேச விரும்பவில்லை, என்னை மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டாள். வண்டியில் வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் தன் கோபத்தை எல்லாம் யார் மீதேனும் காட்ட விரும்புகிறவன் போல கதவை படீர் என்று சாத்தினான். ஆக்ரோஷத்துடன் வேகமாக காரை ஆசிரமத்து வாயிலிருந்து ராஜபாட்டை மீது திருப்பினான். அவனது மனமும் சிந்தனைகளும் எங்கெங்கெல்லாமோ நிலை கொள்ளாது ஓடிக்கொண்டிருந்தன. ராஜபாட்டையில் எதிரே வந்து கொண்டிருந்த வண்டிகள் அவனது கண்களில் எறும்புகள் போல் சிறியவைகளாக புலப்பட்டன. அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்த பாதசாரிகள் மீது பனிப்படலம் வந்து சூழ்ந்து மறைந்து கொண்டது போல ஒரு பிரமை ஏற்பட்டது. 4 ரஸ்தாக்கள் ஒன்றாக இணையும் ஒரு சந்திப்பில் வண்டியை இடதுபுறமாக அபார வேகத்தில் திருப்பினான் அவன். ஒரே கூச்சலும் போலீஸ்காரன் ஊதல் சத்தமும் காதை பிளக்கவே திடுக்கிட்டு காரை நிறுத்தினான். வண்டியிலிருந்து இறங்க முடியாத ஒரு கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது. இவ்வளவிற்கு காரணமாக இருந்த பிச்சைக்கார பெண்மணி வண்டிக்கு அப்பால் சில கஜ தூரத்தில் இருந்த இரத்த வெள்ளத்தில் நினைவற்று கிடந்தாள். சம்பந்த முதலியார் ஏற்கனவே சொற்களாலும் செயல்களாலும் காந்திமதிக்கு பல உதவிகள் செய்திருந்தார். ஆனால் தற்சமயம் அவர் செய்த உதவி ஈடு இணையற்றதாக விளங்கியது என்றால் மிகையே இல்லை. வயோதிக பருவத்தில் மனம் உடைந்து துன்ப வசப்பட்டு கதியற்றவர்களாக தன்னை தேடிக்கொண்டு வந்த காந்திமதியை அவர் முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தம்முடன் தங்கி வசிக்கும்படி இடமளித்தார். 20 வருஷங்களுக்கு முன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உதவியை காந்திமதி ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பாள். யௌனவ பருவத்து பெண்மணியான அவள் முதலியார் தம்பதிகளுடன் சேர்ந்து வசிப்பதை பற்றி ஊரில் உள்ள விஷமிகள் தவறாக பேசக்கூடும் என்று அஞ்சி நடுங்கியிருப்பாள். ஆனால் இன்று அவள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாது இயற்கை அவளிடம் மிக்க கருணை கூர்ந்து அவளது தோற்றத்தை வெகுவாக மாற்றிவிட்டிருந்தது. தங்க நிற மேனியும் சுருண்ட கூந்தலும் யௌனவத்தின் சோபை அறியாத தோற்றமும் கொண்டிருந்த காந்திமதி இப்பொழுது தலை வெளுத்து முகம் சுருங்கி நடை தளர்ந்து போன வயோதிக பெண்மணியாகிவிட்டிருந்தாள். அவளை எதேச்சையாக பார்க்க நேரிடும் யாரும் அவள் யார், முதலியாருக்கு எந்த வகையில் உறவினர்கள் என்ற ஆவலோ கவலையோ அடைய மாட்டார்கள் என்பது திண்ணம். வேகமாக செல்லும் வாழ்வு பாதையிலே யௌனவத்திற்கும் வாலிப மிடுக்கிற்கும் தானே இடமுண்டு. வயோதிகர்களை பற்றி யாருக்கு என்ன அக்கறை? ஆகவே காந்திமதி அங்கே அவர்களுடன் தங்கியிருப்பதை பற்றி சூரியகாந்தத்தில் யாரும் சிரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை.
இருக்க இடமும் உண்ண உணவும் கொடுத்து உதவியதோடு நிற்காமல் முதலியார் காந்திமதிக்கு மன அமைதியையும் தேடித்தர பல வழிகளிலும் முயற்சித்தார். நொந்திருந்த அவளது உள்ளம் குளிர தேவாரமும் திருவாசமும் பாடிக்காட்டிய அவளது சிந்தனையை பக்தி மார்க்கத்திலே திருப்ப பெரும் பாடுபட்டார். அவளது உள்ளத்திலே குமுறி வேதனை செய்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை குறிப்பாக உணர்ந்து கொண்டு உணர்ச்சிகள் அவளது அறிவை கலக்கி அவளையே ஒரேடியாக துன்பக் கடலிலே ஆழ்த்திவிடா வண்ணம் அவ்வப்பொழுது தக்க ஆறுதல் மொழிகள் கூறி புத்திமதிகள் பல எடுத்து கூறவும் செய்தார். காந்திமதி, உன்னை போன்ற சிறந்த பெண்மணிகளை அடிக்கடி நம் வாழ்விலே சந்திக்க முடியாது. உன்னை சிறு பிராயத்திலிருந்தே நான் அறிவேன். மாசில்லாத பசும்பொன் போன்றது உன் மனம் என்பதை நான் பூரணமாக அறிவேன். நீ ஏன் வீணாக வருத்தப்படுகிறாய்? நீ என்ன செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டாயோ, எதெல்லாம் உன் கடமை என்று நினைத்தாயோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றிவிட்டாய். இதுவரை நீ பிறருக்காக வாழ்ந்தாய். இனி நீ உனக்காக வாழ வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இளமை பிராயத்திலே என்னிடம் அடிக்கடி, அண்ணா, காசி, ராமேஸ்வரம், மதுரை முதலிய க்ஷேத்திரங்களை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசையாக இருக்கிறது. ஆனால் தற்சமயம் வீடே பெரிய க்ஷேத்திரமாக இருக்கிறது. எப்பொழுது இவைகளையெல்லாம் கண்ணால் காண்பேனோ என்பாயே, ஞாபகம் இருக்கிறதா? காந்திமதி, அவைகளை தரிசித்து ஆனந்தமடைய உனக்கு இப்பொழுது அவகாசம் தானே ஏற்பட்டிருக்கிறது. பிறருடைய ஆசாபாசங்களுக்காக இதுவரை நீ வாழ்ந்து விட்டாய். உனது சொந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள உனக்கு சந்தர்ப்பம் தானே வந்து வாய்த்திருக்கிறது. இதை பற்றி நீ சந்தோஷப்பட வேண்டும். தங்கச்சி, நீ ஒரு சிறு உண்மையை கட்டாயம் மறக்கவே கூடாது. நாம் பிறருக்கு செய்த உபகாரத்தை பற்றி திரும்ப நினைத்து பார்ப்பதோ அல்லது அதற்கு பிரதியாக எதுவும் எதிர்பார்ப்பதோ மிகவும் தவறு. பயனை கருதாது பிறருக்கு செய்யும் ஒரு உதவியை தான் தர்மம், தியாகம் என்று அழைக்கப்படுகிறது. தியாக வாழ்வு வாழ்ந்த உன் மனதிலே தியாகராஜன் இப்படி நடத்தியது சரியா என்றோ, தமயந்தி இப்படி செய்திருக்க கூடாதா என்றோ எண்ணங்கள் ஏற்படவே இடம் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு இடம் கொடுத்தால் 20 வருஷங்களாக செய்த தியாகத்திற்கு மகிமை இல்லாது போய்விடும். கடமையை செய்து விட்டாய், அதன் பலனை பற்றி சிந்திக்காதே என்று இவ்வாறு பலவிதமாக புத்திமதிகள் கூறி வந்தார். அவைகளை கேட்கும் பொழுது சிறிது நேரம் காந்திமதியின் மனம் அமைதி அடைவது உண்டு. அவ்வார்த்தைகளில் ததும்பி நின்ற உண்மை அவள் உள்ளத்திற்கு சாந்தியை அளித்தது வாஸ்தவமே. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் இருந்ததில்லை. இரவு வேளைகளில் தன்னால் ஆனதை சிறிதளவு செய்துவிட்டு அலுப்புடன் தலை சாய்க்க கூடத்து தரையில் பாயை விரித்து கொண்டு படுத்து விட்டாள். ஒன்றன் பின் ஒன்றாக பல சிந்தனைகள் ஓடி வந்து குவிந்து அவள் உள்ளத்திலே உணர்ச்சிகள் அலைபாய தொடங்கி விடுவதுண்டு. சில இரவுகள் முற்றத்து திறந்த வெளியில் ஆகாயத்தை விரித்து பார்த்து கொண்டு தியாகராஜனை பற்றி பலவாறு எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். எவ்வளவு முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் எங்கெல்லாம் சுற்றினாலும் அவளது சிந்தனை மறுபடியும் தியாகராஜனை பற்றியே திரும்பி வந்து அவளது உள்ளத்தை புண்படுத்தி நிம்மதியை குலைத்தது. சம்பந்த முதலியார் வீட்டிற்கு வந்து அவள் தங்கி 1 மாத காலம் விரைவில் சென்று மறைந்தது. எவ்வளவு முயற்சித்தாலும் அவள் மனம் அமைதியை முழுவதும் அடையாததால் முடிவில் காந்திமதி யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். ஒரு நாள் மாலை முதலியாரிடம் அவள் தன் உள்ளத்து அவாவை எடுத்து வெளிப்படையாக கூறினாள். அண்ணாச்சி, நீங்கள் சில நாட்களாக சொல்லிக்கிட்டு வருகிற ஒரு விஷயம் என் மனசில் நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. சின்ன வயசில் ஆசைப்பட்ட காரியத்தை இப்போ செய்து முடிக்க நல்ல சமயம் வந்திருக்குது. வாஸ்தவம். ஆகவே நான் உங்களிடம் உத்தரவு வாங்கிக்கிட்டு கொஞ்ச காலம் இப்படி க்ஷேத்திரங்களை தரிசிச்சுட்டு சுற்றி வரலாம்னு யோசிக்கிறேன் என்றாள். படித்து கொண்டிருந்த தேவார புத்தகத்தை கீழே வைத்தார் முதலியார். அவளை தம் மூக கண்ணாடி வழியே கூர்ந்து பார்த்துவிட்டு, தங்கச்சி, உண்மையிலேயே உன் மனசில் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டதா, அல்லது இங்கே இருக்க பிடிக்காமல் வேறு எங்கேயும் போகலாம் என்ற எண்ணத்தால் இப்படி பேசுகிறாயா? நீ இங்கே எவ்வளவு காலம் தங்கி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீ உண்மையில் கோயில் தலங்களுக்கு போக ஆசைப்பட்டால் அதை நான் தடை சொல்ல விரும்ப மாட்டேன் என்றார். அண்ணாச்சி, எனக்கு இங்கே சௌகரியத்துக்கு குறைவு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு ஆறுதல் கூறியும் மனசில் சமாதானம் ஏற்பட மாட்டேங்குது. ஒரு சமயம் இந்த ஊர் அதற்கு காரணமாக இருக்கலாமோ என்று ஒரு சந்தேகம் ஏற்படுவதால் வேறு எங்கேயாவது சென்றால் மனசில் அமைதி ஏற்பட வழியாகும் என்று நினைக்கிறேன் என்றாள். அதை கூறி முடிக்கும் முன் அவளது குரல் துக்கத்தினால் கரகரத்தது. அமைதியை தேடிக்கொண்டு எங்கே சென்றாலும் யாருக்கும் அமைதி கிட்டியதே கிடையாது. அமைதி என்பதற்கு ஒரு தனி குணம் உண்டு. தன்னை தேடாதவர்கள், தன்னை சிந்திக்காதவர்கள் அவர்களிடம்தான் இது முதலில் ஓர் இடம் பெறும். ஆகவே காந்திமதி, அமைதியை தேடிக்கொண்டு நீ வெளியே போவதிலே லாபம் இல்லை. உனக்கு அது கிட்டாது. அதை மறந்துவிட்டு பொழுதுபோக்காக வெளியூர்களை பார்க்க புறப்பட்டு போவாயானால்
தானே உன்னை அறியாது மனம் சாந்தமடைந்துவிடும். வாழ்க்கையில் நீ அதிக அனுபவங்கள் பெற்றவள். உனக்கு நான் சொல்ல என்ன இருக்கிறது? க்ஷேத்திரங்களை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் நீ இங்கே வந்து எங்களுடன் தங்கியிருக்க வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். காந்திமதி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு பேசலுற்றாள். அண்ணாச்சி, தாங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி செய்ய வேண்டும் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள். உனக்கு இல்லாத உதவி ஒன்றுமில்லை, தாராளமாக கேளம்மா என்றார் முதலியார். கூடத்து மூலையில் தயாராக கட்டி வைத்திருந்த மூட்டை ஒன்றை எடுத்து வந்த காந்திமதி சாவதானமாக அவிழ்த்து அதிலிருந்து ஒரு சிறு தகர டப்பாவை கையில் எடுத்தாள். என்னுடையது என்று உரிமை பாராட்டி கொள்ள என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது. பல வருஷங்களாக பால் விற்று மோர் விற்று பாடுபட்டு சேர்த்திருந்த 2000 ரூபாய்களை நான் தியாகராஜனுக்கு தொழில் ஆரம்பிக்க முதலாக கொடுத்து உதவியிருந்தேன். அவன் அதை பின்னால் தக்க லாபம் கிடைத்த உடனேயே என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டான். நான் மறுத்தும் அவன் கேட்கவில்லை. தமயந்தியை அவன் கட்டிக்கொள்ளப் போவதாக என்னிடம் கூறிய பொழுது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த ரூபாய்க்கு ஒரு நல்ல கெட்டி நகை செய்து என் ஞாபகமாக அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுவதுன்னு நினச்சி அப்படியே ஒரு 20 பவுனுக்கு ஒரு கொத்து சங்கிலி செய்ய ஏற்பாடு செய்திருந்தேன். அதற்கு பின்னால் நடந்த சங்கதி அனைத்தும் தான் உங்களுக்கு தெரியுமே. அண்ணாச்சி, இந்த பெட்டிக்குள்ள என் கண்மணிக்கு நான் கல்யாண பரிசாக கொடுக்க வச்சிருந்த சங்கிலி பத்திரமாக இருக்கிறது. அதை எனக்கு பதிலாக அவள் கல்யாணத்தின் போது நீங்கள் அவளிடம் சேர்த்து விட வேண்டும். அவள் கல்யாணம் என்றதும் அவளுக்கும் தியாகராஜனுக்கும் ஏற்பாடாகியிருந்த திருமணம் என்ற அர்த்தமல்ல. ஒரு சமயம் தமயந்தி மனம் மாறி வேறு யாரையாவது மணந்து கொள்ள இசைந்தாலும் அவளது திருமணத்தின் பொழுது அவளது வளர்ப்பு தாயான எனது பரிசாக இதை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த சிறு உதவியை எனக்காக தாங்கள் செய்யணும். நீங்கள் கட்டாயம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் என்று உணர்ச்சி வசத்தில் படபடவென்று பேசிக்கொண்டு போனாள் காந்திமதி. அப்படியென்றால் என்று கேட்டு முதலியார் புன்முறுவல் செய்தாள். காசி, ராமேஸ்வரம் முதலான இடங்களுக்கு புறப்பட்டு செல்லும் நான் ஒரு சமயம் திரும்பி வராது போனால் அதற்காக இந்த ஏற்பாடு என்று காந்திமதி பதில் அளிக்கும் முன் முதலியார் வாய்விட்டு மெல்ல நகைத்தார். காந்திமதி, உன் யோசனை எனக்கு சிரிப்பை உண்டாக்குகிறது. ஏனம்மா, வயதில் உன்னை விட நான் இளையவனா? நான் மட்டும் உன்னை விட நீடித்திருப்பேன் என்று எப்படி நிச்சயமாக எண்ண முடியும் என்று கேட்டுவிட்டு மேலும் சிரித்தார். வயதில் என்னை விட தாங்கள் மூத்தவர். ஆனால் உங்கள் மனசு மிகவும் இளமையாக இருக்கிறது. வயதில் உங்களை விட உண்மையில் மிக மிக இளையவள்தான். ஆனால் என் உள்ளம் மிகவும் வயோதிகமடைந்து போய்விட்டது. அதனால் நான் அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். ஆகவே அண்ணாச்சி, தாங்கள் தடை சொல்லாமல் இந்த உதவியை எனக்கு செய்ய வேண்டும். பிறகு நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது இன்னொன்று கூட இருக்கிறது. எக்காரணம் பற்றியும் யார் கேட்டாலும், தமயந்தி ஒரு சமயம் கூட வந்து விசாரித்தாலும் நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போனேன் என்பதை தெரியப்படுத்தவே வேண்டாம் என்றாள். முதலியார் பதிலளிக்காது தமது சம்மதத்தை தலையசைப்பினால் தெரிவித்து கொண்டார். அடுத்த தினமே காந்திமதி தான் கையில் வைத்திருந்த கொஞ்சம் பணத்துடன் தேவையான சில பொருட்களை மட்டும் சேகரித்து மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு சூரியகாந்தத்திலிருந்து புறப்பட்டு விட்டாள். தான் பார்க்க விரும்பியிருந்த க்ஷேத்திரங்களையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தரிசித்து மகிழ்ந்தாள். புண்ணிய நதிகளில் நீராடி தன் உள்ளத்தையும் உடலையும் குளிரச் செய்து கொண்டாள். வழியில் காணப்பட்ட பல ஊர்களை பொழுதுபோக்காக சுற்றி பார்த்து மகிழ்ந்து தன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இருந்தாள். இடையிலே புழுதி அடைந்து கிழிந்த ஆடையும் இடுப்பிலே ஒரு சிறு மூட்டையுமாக தள்ளாடி வெயிலையும் மழையையும் லட்சியம் செய்யாது அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த கிழவியை கண்ட யாரும் அவள் காந்தி பவனத்தின் எஜமானியாக இருந்தவள் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள். தியாகராஜனது பெரிய பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்கையில் பார்த்தவர்கள் இவளா அந்த காந்திமதி அம்மாள் என்று வியப்படையும் வண்ணம் அவள் தோற்றத்திலே வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். எங்கே தங்கினோம், எங்கே தூங்கினோம், என்ன சாப்பிட்டோம் என்ற சிந்தனையே இன்றி சித்தம் கலங்கி போனவள் போல் எதன் மீதும் விருப்பம் காட்டாது தன் இஷ்டப்படியெல்லாம் ஊர்களை சுற்றி தெரிந்து கொண்டிருந்தாள். இவ்வாறு காந்திமதி க்ஷேத்திரங்களை தரிசிக்க புறப்பட்டு வெளிவந்து ஒரு வருஷ காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஒரு நாள் காவிரி கரையோரத்தில் மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு திருவிழாவை வேடிக்கை பார்த்துவிட்டு குளிர்ந்த நதியிலே ஆசை தீர மட்டும் பல தடவை ஸ்நானம் செய்துவிட்டு கரை மீது ஏறி தன் ஈர ஆடையை பிழிந்து கட்டிக்கொண்டு தன்னை சுற்றிலும் இருந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள் காந்திமதி. அம்மா, பிச்சை என்று ஒரு குரலை கேட்டு திரும்பி பார்த்த அவள் திடுக்கிட்டு மெய் சிலிர்த்து போனாள்.
சுருண்ட கூந்தலும் பொம்மை போன்ற வட்ட வடிவமான முகமும் அரிசி போன்ற சிறு பற்களும் கொண்ட 5 வயது நொண்டி சிறுமி ஒருத்தி தன் கையில் பிடித்த தகர கோவலை அவளிடம் நீட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். காந்திமதியின் கண்களில் நீர் சுரந்து பார்வையை மறைத்து கொண்டது. துக்கம் நெஞ்சை பிடித்து பலமாக அமுக்கியது. புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த நாணயங்கள் அனைத்தையும் அந்த பெண்ணின் தகர கோவலையில் போட்டுவிட்டு மீண்டும் ஒரு முறை களங்கமற்ற அந்த முகத்தை ஏறெடுத்து பார்த்துவிட்டு அங்கு நிற்க மனமில்லாது மேலே நடந்து சென்று விட்டாள். அன்று இரவு கோவிலில் சத்திரத்து திண்ணையிலே படுத்து கிடந்த காந்திமதிக்கு ஜுர வேகத்தில் உடல் அனலாக பற்றி எரிந்தது. தலைநோவும் இருமலும் தாள முடியாது அவள் அரற்றி கொண்டிருந்தாள். பாட்டி, என்னை கூப்பிட்டீங்களா? என்ன வேணும் என்று வினவிய வண்ணம் அந்த நொண்டி பிச்சைக்கார பெண் அருகில் வந்து கேட்டாள். தெருவிளக்கு கம்பத்திலிருந்து மெல்லியதாக வீசிய ஒளியில் அந்த பெண்ணை மிரட்சியுடன் பார்த்த காந்திமதி, உன்னையா? உன்னை நான் கூப்பிடவில்லையே என்றாள் திணறிக்கொண்டு. தமயந்தி தமயந்தின்னு சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களே என்று வினவிய அந்த குழந்தை மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த கிழவியை உறுத்து பார்த்தாள். உன் பெயர் கூட தமயந்தியா என்று வியப்புடன் கேட்ட தமயந்தி ஆவேசமடைந்தவள் போல் எழுந்து உட்கார்ந்து அந்த பிச்சைக்கார சிறுமியை தன் மார்போடு அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.